ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஆண்மை குறைவுக்கான பல்வேறு புதிய விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் புதிதாக வந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன புதிதாக கிடைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக ஆண்மை குறைவு அப்படின்னு பார்க்கும்போது முதல் லைனில் இப்போது மருந்துகள் வாய்வழி மாத்திரைகள் தான். வாய்வழி மாத்திரைகள் இப்போது நிறைய கிடைக்கிது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அதில் வந்திருக்குது என்ன அப்படின்னா, வாயில் வைக்கக்கூடிய ஃபில்ம் வந்திருக்கு. இதில் என்ன டெக்னாலஜி அப்படின்னா, வாயிலே இது வயிற்றுக்கு போகாமல் வாயிலேயே இது அப்சார்ப் ஆகி உடனே ஒரு 10 நிமிடங்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பொதுவாக மாத்திரைகள் போட்ட பிறகு அரை மணி நேரம் 45 மினிட்ஸ் வரைக்கும் மாத்திரைகள் எடுக்கும். வயிறில் எரிச்சல் கொஞ்சம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இது ஒரு தின் ஃபில்மாக இருக்கும். இது நாக்கில் வச்ச உடனே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, நாக்கில் இப்படி வச்ச உடனே உடனடியாக ஒரு 10 செகண்டில் அது கரைஞ்சிரும். கரைஞ்சி வாயிலேயே இது அப்சார்ப் ஆகிடும். தண்ணியில் குடிக்க வேண்டியதில்லை, அப்படி சூ பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே செக்ஸில் ஈடுபடலாம். நீண்ட நேரம் அரை மணி நேரம் மாத்திரை போட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக தாம்பத்திய உறவுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். இதை ஃபில்மை நாக்கில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஃபோர் ப்ளே பண்ண ஆரம்பித்தா கூட செக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ தாம்பத்திய உறவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளால் தம்பதிகளுக்குள்ள பிரிவுகள் வருது. ஸோ ஒன்று அதில் ஒரு முக்கியமான காரணம் செக்ஸ். ஒன்று செக்ஸு, இரண்டாவது உணர்வுகளில் மதிக்கலை. இந்த 2 பிரச்சனை தான் மேஜராக வரும். உணர்வுகளை, ஒருத்தருடைய உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கலை, மதிக்கலை. இரண்டாவது செக்ஸில் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. இந்த படம் பார்க்குறீங்க. ஸோ உறவுகள் கெடுறதுக்கு ஒன்று சண்டைகள், மென்டல் டென்ஷன், இதெல்லாம் ஒரு காரணம். இரண்டாவது செக்ஸில் முழுமையான திருப்தி இல்லை. அதுக்கு ஒரு காரணம் ஆண்களுக்கான செக்ஸ் பிரச்சனைகள். ஆண்களுக்கான செக்ஸ் பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம். ஆண்களுக்கு மன அழுத்தம் இருந்ததுன்னா செக்ஸ் பிரச்சனை வரும். இரத்த குழாய்களில் ப்ராப்ளம் வந்தால் செக்ஸ் பிரச்சனை வரும். இந்த மன அழுத்தம், செக்ஸ் பிரச்சனை, அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம், இது 3மே ஒரு முக்கோணம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏதாவது 2 இருந்தால் 3வது தானாகவே வந்துடும். 50% எவ்வளவு பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது? 50 வயதில் இருக்கவங்களை எடுத்துக்கிட்டால், 50 வயதுடைய ஆண்களை எடுத்துக்கிட்டால் 50% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குதுன்னு உலகளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று சர்க்கரை வியாதி. 50% முதல் 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவோடு இருக்காங்க. இருதய நோய், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கவங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை குறைவு வருகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மன அழுத்தம், இரத்த குறைவு, இவங்களுக்கெல்லாம் ஆண்மை குறைவு வருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் ஃபாரின்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் குமார். சொல்லுங்கள் குமார். சார், இது மனைவி கூட செக்ஸ் வச்சுக்கிறோம். சரி. பட் மனைவியை தூண்டுற அளவுக்கு நம்ம மனைவியோட பெண் விருப்பம் ஒரு வாட வருது சார். சரிங்க. மனைவியோடது வாய் கொண்டு போனா வாட வருது. அதுக்கு என்ன செய்யலாம் சார்? அதாவதுங்க, முதல்ல அவங்க ஒரு நல்ல குளிச்சிடலாம், 2 பேருமே குளிச்சிடலாம். பர்டிகுலராக அவங்க நல்லா குளிச்சுட்டு பெண்ணுறுப்பை நல்லா ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஓகே. தேவைன்னா கொஞ்சம் சென்ட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிரீம், சாதாரண கிரீம் யூஸ் பண்ணலாமா? கிரீம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். நீங்கள் ஓரல் செக்ஸ் பண்ணும்போது க்ரீமோட டேஸ்ட்டு அதெல்லாம் சிக்கல் வரும். அதனால் சும்மா மற்ற இடங்களில் சென்ட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் இங்கே இயற்கையாகவே மனித
மிருகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த உடலிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்மெல்லுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நாய்கள் மற்ற மிருகங்கள்லாம் அந்த ஸ்மெல்லை வச்சு தான் பார்ட்னர் வந்து செக்ஸுக்கு ரெடியாக இருக்காங்கன்னே கண்டுபிடிச்சி அப்ரோச் பண்ணோம். நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லை வந்து மோசம் அப்படின்னு நினச்சி அதை ஒதுக்கிட்டு மேலே சென்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மனித ஹார்மோன்ஸ்னு அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் காவேரிப்பட்டினம் பக்கம் தலையிலேருந்து பேசுகிறேன் சார். காமராஜ் சார் என் பேரும். சொல்லுங்கள் சார். சார் நமக்கு இப்போ மேரேஜே 1 வருஷம் மேலே ஆச்சுங்க சார். பையன் ஒருத்தர் இருக்கான் சார். சரி. இப்போ பையனுக்கு வந்து 5 மாதம் முடிஞ்சிச்சுங்க சார். சரி. வீட்டில் மென்சஸ் ஆகிடுச்சு, 2 டைம் மென்சஸ் ஆகிடுச்சிங்க சார். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் இப்போ மென்சஸ் ஆகலைங்க சார். என்ன வயசுங்க உங்கள் மனைவிக்கு? அவங்களுக்கு 22 சார். சரிங்க. கொஞ்சம் குண்டாக இருப்பாங்களா? வெயிட் அதிகமாக இருப்பாங்களா? இருக்காங்க சார். அதாவதுங்க பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் அந்த சினை முட்டை பையில் இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அதனால் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராமல் இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை பெண்களுக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா பீரியட்ஸில் இரெகுலராக இருக்கலாம். பீரியட் கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னு கண்டறிந்து அதை முற்றிலுமாக சரி பண்ண முடியும். நம்ம பல நேரங்களில் காட்டியிருக்கோம் என்னென்ன காரணங்களால் வருது இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு. அதெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும். சரி செஞ்சோன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. கர்ப்பமாகிறதும் ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்துருங்க. கர்ப்பமாகி டெலிவரி ஆன பிறகு சில நேரம் கணவர்கள் வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் செக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு 2வது முறையும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, தீட்டு வராமலேயே. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுதான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். ராஜான்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து. சொல்லுங்கள் ராஜா. சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்கள். என்னன்னா இப்போ நம்ம கண்ணு தெரிகிற ஆள் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து செக்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய பெண் உறுப்பு கீழே எல்லா பாகம் வந்து புதுசாக பார்க்குறதால நம்ம செக்ஸ் உணர்வு வருது. ஒரு கண்ணு தெரியாத கணவன் மனைவி அவங்களுக்கு எப்படி அந்த செக்ஸ் உணர்வு புதுசு அவங்க பார்த்ததும் இருக்காது? இல்லைங்க, கண்ணு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது செக்ஸில். ஆனால் செக்ஸ் உணர்வு என்பதே தனி. ஒரு மனிதனுக்கு பெண்ணே பார்க்காட்டியும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்க தான் செய்யும். அதுதான் எப்படி குழந்தைலேருந்து அவங்களுக்கு அதனுடைய பாகம்னா எப்படி என்னன்னு தெரியாது. இல்லை, உறுப்புகளை பற்றி அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. செக்ஸ் உணர்வு என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த வயது வரும்போதே வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன் இப்போ நாட்டில் வளர்கிற ஆண்களும் கூட பெண்களை வந்து பார்த்து ஒரு நிர்வாணமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் புத்தகம் இல்லை, வீடியோ இல்லை, எதுவும் இல்லை. ஸோ பெண்ணை பார்க்காதவங்க செக்ஸ் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க வயது வர வரைக்கும். பல பெண்கள் இந்தியாவிலையும் இப்போயும் இருக்கலாம். ஒரு ஆணை வந்து செக்ஸ் உறுப்புகளை பார்க்காமலே, அதனால் செக்ஸ் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. செக்ஸ் உணர்வு என்பது இயல்பாகவே வர்றது. அதனால் அது கண்ணில் பார்க்குறது விஷுவல் கொஞ்சம் அதிகமான ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். விஷுவல் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பெண்ணோட குரல் கேட்டு காதலிக்க முடியும். ஒரு பெண்ணோட ஸ்மெல்லு, பெண்ணோட அருகாமை, தொடுதல், பல்வேறு விஷயங்கள், 5 புலன்களுமே உங்களுக்கு தூண்டப்படலாம். அதாவதுங்க வள்ளுவர் தான் சொல்கிறாரு, ஒரு ஆணுக்கு வந்து 5 புலன்களையும் தூண்டக்கூடிய ஒரே ஒரு பொருள் இந்த உலகத்தில் பெண் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கேட்பது, அந்த பெண்ணுடைய குரல் வந்து கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். பெண்ணுடைய நாசிக்கு அந்த பெண்ணுடைய ஸ்மெல்லு இதாக இருக்கும். அதே மாதிரி நாக்கு முத்தம் கொடுக்குறதோ இல்லை பெண் அந்த மாதிரி. அதே மாதிரி பெண்ணை தொடுறது ஒரு இன்பமாக இருக்கும், பார்க்கறது இன்பமாக இருக்கும். அதுவே திருவள்ளுவர் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தார்னா அவர் வந்து 5 புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஒரு ஆண் தான்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளும் ஒரு உணர்ச்சியை தான் தூண்டும். சில உணவுப் பொருட்கள், சில விஷயங்கள் வந்து 2 உணர்வுகளை தூண்டலாம். ஆனால் 5 புலன்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தான். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது பார்வையில் மட்டும் ஒரு பெண்ணை பார்க்கறத பற்றி பேசுகிறீங்க. பார்வையை தாண்டி மற்ற 4 உணர்வுகளுமே ஒரு பெண்ணை உணர முடியும், ஒரு பெண்ணுக்கு ஆணை உணர முடியும்.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, திருநெல்வேலி செல்வம். செல்வம் சொல்லுங்கள். சார் அந்த டைமில் நிறைய நேரம் ஈடுபட முடியாது, அது ஏன் சார்? உலகத்தில் பாதி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நிறைய பேர் சீக்கிரமாக வெந்து வெளியேற்றுகிறார்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்று ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸு, இருதயத்தில் பிரச்சனை, கொழுப்பு அதிகமாக இருக்குது, குண்டாக இருக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதே மாதிரி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது, மன அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் ஆண்மை குறைவு வரலாம். விந்து சீக்கிரம் வர்ற மாதிரியான பிரச்சனைகளும் பல காரணங்களால் வரலாம். அதையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருக்குது, சீக்கிரம் தான் விந்து வருதுன்னா, செக்ஸ் ஆரம்பித்த உடனே நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, உங்கள் மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லை எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, விரைப்புத்தன்மையில் பிரச்சனைனா அதற்கான அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரைங்க சாப்பிட்ருவீங்கன்னா அந்த தூக்க மாத்திரை நிறுத்துங்க. நல்ல ஓய்வு, சந்தோஷமான மனநிலையை வச்சுக்கிறது, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு கரண்ட்டாக வாய்வழி மாத்திரைகளில் ரொம்ப அற்புதமான மாத்திரை அப்படின்னா 3 வகையான மாத்திரைகள் இப்போ கிடைக்குது. இது எல்லாம் 1998 உலகம் முழுவதும் கிடைச்சிட்ருக்கு. முக்கியமான மருந்து வயக்ரா என்று சொல்லக்கூடிய சில்டனஃபில். அடுத்து வந்தது தடலஃபில் என்ற மாத்திரை. வார்டனஃபில் இந்தியாவில் கிடைக்கிறதில்ல. சில்டனஃபில் இன்னும் கூட உலகத்திலே அதிகமாக விற்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இருக்குது. இந்த சில்டனஃபில் மாத்திரையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உலகத்தில் முதல் மாத்திரை தான். இது போட்டுட்டு ஒரு 30 நிமிடங்கள்லேருந்து 45 நிமிடங்களில் அவங்களுக்கு செக்ஸ் உணர்வு வரும். ஸோ இது ஒரு அற்புதமான விரைப்புத்தன்மையை கொடுக்குது. இந்த மருந்து இப்போது ஒரு ஃபில்ம் வடிவில் வருது. பேப்பர் மாதிரி இருக்கும், நாக்கில் ஸ்டாம்பு மாதிரி இருக்கும். நாக்கில் ஒட்ட வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் மெல்ட் ஆயிரும். விரைப்புத்தன்மை ஒரு 10 நிமிடங்களில் ஒரு ஆணுக்கு முழுமையான விரைப்புத்தன்மை கிடைக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ராஜா கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் ராஜா. சார் ஆனர் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன். சரிங்க. கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்குது சார். அதுதான் ஒரு 16 வயசில் கைப்பழக்கம், இப்போ 24 வயசு ஆகுது. சரிங்க. அதனால் பிரச்சனை வருவாங்க சார்? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான நார்மலான விஷயம். அதாவதுங்க, இல்லை சார், சொல்லுங்கள். முன்னே விட கொஞ்சம் சின்னதாக மாதிரி இருக்குது சார். அதெல்லாம் அதிகமாக எழுச்சி வர மாட்டேங்குது. உங்களுக்கு வர்ற பயத்தினாலங்க, குற்ற உணர்வுனால, அதாவது சுய இன்பம் தவறு அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு நார்மல்னு புரியாத ஆண்கள் எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. சுய இன்பம் என்பது ஒரு எளிதான இயல்பான ஒரு விஷயம். அது ஒரு தப்பு அப்படின்னு குற்ற உணர்வோடு இருந்தீங்கன்னா ஆண்மை குறைவு, இந்த மாதிரி ஆணுறுப்பு சுருங்கிறது, குழந்தை இல்லாது போகிறது, இப்படியெல்லாம் பயங்கள் வந்துட ஆரம்பிச்சிடும். பல ஆண்கள் இந்த பயத்திலேருந்து இன்னும் வெளிவரதில்லை. ஏன்னா அடிப்படையாக செக்ஸை பற்றிய ஒரு நாலேஜே நமக்கு எங்கேயுமே கற்றுத்தரப்படாது தான் இதுக்கு முக்கியமான காரணம். சொல்லுங்கள், அடுத்த கேள்வி என்ன? சார் பிம்பிள்ஸ் வர்றது அந்த ஏக்கம் இருக்குது, அந்த பிம்பிள்ஸ் வருது மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அது இந்த வயதில் உங்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன்கள் மாற்றத்தால் இந்த பிம்பிள்ஸ் மாதிரி வரும். நீங்கள் வேறு சில காரணங்கள், ஹார்மோன்கள் மாற்றத்தினாலையும் வேறு சில காரணங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு 4-5 முறை ப்ளைனாக ஒரு சோப் போட்டு முகத்தை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. ரொம்ப பிம்பிள்ஸ் இருந்தால் இதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக் அசித்ரோமைசின் போன்ற மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் ஹார்மோன்கள் இருக்கிறதுனால திரும்ப ஒரு 10 நாளில் திரும்ப வந்துடும். நீங்கள் பிம்பிள்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஹார்மோன்ஸை கூட திறந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பிம்பிள்ஸ் முக்கியமாக ஹார்மோன்களால் வர்றது. உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு வயதில் அது தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும்.